கோவை சித்தாபுதூரில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகம் முன்பு மாட்டு இறைச்சி வீசியதாக ஆதித்தமிழர் கட்சியினர் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இது பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கோவை உடையாம்பாளையம் பகுதியில் ஆபிதா மற்றும் ரவி ஆகியோர் கடந்த 25ஆம் தேதி பீப் பிரியாணி கடையை வைத்துள்ளனர். அப்போது அங்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கடையை இங்கு வைக்கக்கூடாது என கூறிவிட்டு சென்றார். அந்த சமூக வலைதளங்களில் அந்த பதிவுகள் போடப்பட்டது. ஒரு சில அமைப்புகள் பிரியாணி கடை உரிமையாளருக்கு ஆதரவாகவும் மற்றொரு பிரிவினர் பீப் பிரியாணி எதிராகவும் பல்வேறு போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி சாலை அருகே 300 மீட்டர் தொலைவில் ஆதித்தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மாட்டு இறைச்சியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீப் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என முழக்கம் எழுதியவாறு கையில் கொடியுடன் வந்து 5 பேர் வந்துள்ளனர். பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருந்த போலீசார் 5 பேரையும் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். மேலும் கைது நடவடிக்கையை கண்டித்து சாலையில் படுத்து உருண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் முன்பாக 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மாவட்ட தலைவர் ரமேஷ் ஆகியோரும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.